பட்டாசா சிரிக்கணுமா, பேக் பேக் பட்டாம்பூச்சி நாத்தா தெடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி கூட்டு குடுக்க எங்களோட வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக அழகுக்கலை, சமையல் கலை, அதிவேக கணிதம் மற்றும் ஹிந்தி பயிற்சி என பல்வேறு திறன்களை இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், கவிஞர், வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சிக்கலில் இருந்து நம்மோடு இணைகிறார். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஹேமா அவர்கள் எதை பத்தின குறிப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில வாழை மற்றும் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வச்சு வீட்டுல என்னென்ன சமையல் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் உங்கள் ஹேமா பாலமுருகன். நம்ம பொதுவா வாழைக்காய் என்ன பண்ணுவோம்னா வறுவல் பண்ணுவோம், மசாலா போட்டு என்னென்னமோ தொக்கு பண்ணுவோம். ஆனா அந்த வாழைக்காய சீவி தோலை குப்பையில போட்டுருவோம். ஆனா அதுலயும் நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்குன்றதை யாருக்கும் தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்த தெரியாம இருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நான் இந்த குறிப்புல சொல்றேன். முதல்ல நம்ம எப்பொழுதுமே பொடி மாஸ் தான் செய்வோம். தோல் சீவிட்டு தான் வேக வச்சு நம்ம பொடி மாஸ் செய்வாங்க. ஆனா தோலோடவே வேக வச்சு இட்லி பானையில வச்சு வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி வேக வச்சுட்டு உள்ள அந்த ஃப்ளஷ் எடுத்துட்டு வெளியில உள்ள தோலை தூக்கி போட்டுறாம அது நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து நாம சட்னி மாதிரியோ துவையல் மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கோ, இட்லி தோசைக்கோ, சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் செய்யலாம். வாழைக்காய் தோல்ல நாம துவையல் செஞ்சு சாப்பிட்டாக்கா அவ்வளவு நன்மையான ஒரு விஷயம். அதுல விட்டமின் கே, பொட்டாசியம் இருக்குது இல்லையா, நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவையானது. என்னைக்காவது ஒரு நாள் தான் நீங்க அந்த வறுவல் செய்வீங்க. அந்த நேரத்துல இந்த இதையும் சேர்த்து செஞ்சு சாப்பிடலாம். இதை எப்படி செய்யலாம்னா வரமிளகாய், தேங்காய், உப்பு, புளி, இந்த தோல் எல்லாத்தையும் வதக்கிட்டு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ் எப்பொழுதுமே வேக வச்சு நாம கையால மசிச்சுதான் நம்ம பொடி மாஸ் செய்வோம். ஆனா இன்னொரு முறையிலயும் செய்யலாம். சில நேரங்கள்ல நம்மளால மசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அது மசியாது இருக்கலாம். அந்த நேரத்துல நாம துருவல் இருக்கு இல்லையா, கேரட் துருவல், அதுல துருவி கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த வாழைக்காய கொட்டி தேங்காய் திருவி போடுவோம். இதையே நம்ம அதை திருவல் பண்ணிட்டு அப்படி தாளிச்சு கூட கொடுத்தா பிள்ளைங்களுக்கு வித்தியாசமான முறையில கொடுத்தா மாதிரி இருக்கும். நல்லாவும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல நீங்க கனிஞ்சு போன வாழைப்பழத்தை தூக்கி போட்டுருவீங்க. அதை ஒரு ரெசிபியா மாத்தலாம். 2 வாழைப்பழம் இருந்தாலே போதும். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இது ரொம்ப சத்தான விஷயம் தான். இந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு இல்ல மசிக்க வேண்டி தேவையில்ல, மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல இந்த 2 வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு உங்க வீட்டுல சாதாரணமா இருக்கிற ஒரு அரிசி மாவு இருக்கலாம், கோதுமை மாவு இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப சத்தான விஷயங்களா எடுத்துக்கிற கேழ்வரகு மாவு இருந்திருக்கலாம். இந்த இதுல எது வேணாலும் எடுத்து போட்டுட்டு போதும். அதாவது ஒரு 150 கிராம் மாவு இருந்தா போதும் இந்த 2 வாழைப்பழத்துக்கு. அதை போட்டு தேவையான நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது நட்ஸ் இருந்தா கூட பாதாமோ இல்ல பிஸ்தாவோ அதையும் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. ஆனா மைதா போட்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கெடுதல். அதனால நீங்க கூடிய மட்டுமே நீங்க கோதுமை மாவோ இல்ல கேழ்வரகு மாவோ பயன்படுத்த பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் பட்டாம்பூச்சிஸ். தேவை இருந்தால் முட்டை கூட போட்டுக்கோங்க. முட்டை இருந்தா இன்னும் நல்லது. இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்க போடக்கூடாது. 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 முட்டை, இவ்வளவு ஐட்டம் இருந்தா போதும்.
நீங்க மிக்சில எல்லாத்தையுமே ஒன்னாவே அடிச்சுக்கலாம். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. மிக்சில அடிச்சுட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, சில்வர் கப்பு. அதுல நெய்யோ எண்ணெயோ தடவிடுங்க. கொஞ்சமா அந்த கேழ்வரகு மாவோ கோதுமாவோ அதுல தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சில அடிச்சதை எடுத்து அதுக்குள்ள ஊத்தி சரி சமமாக்கிட்டு எடுத்து அடிக்கணமான பாத்திரம் குக்கர் இருக்கும் எல்லார் வீட்லயும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வெறுமனே தான் இருக்கணும். சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கிட்டு, சில்வர்ல ஒரு பெருமனை வச்சிருப்பீங்க, அந்த பெருமனையை அதுக்குள்ள வைங்க. அந்த குக்கருக்குள்ள எதுவும் வைக்க கூடாது, இந்த பெருமனையை தான் வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடுபடுத்தி இருக்கணும். அதுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் இந்த கிண்ணத்துல ஊத்தி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த அரைச்ச மாவு, அதை எடுத்து உள்ள போட்டு மூடி வைக்க கூடாது. கேக் உப்பி வராது, அதனால மூடக்கூடாது, ஓப்பன்லயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கேஸ்கெட் எல்லாம் எடுத்துட்டு விசில் எல்லாம் எடுத்துட்டு குக்கரை மூடி நார்மலா வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. உங்க வீட்டுக்கு சத்தான கேக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாழைத்தண்டை நம்ம கூட்டு பொரியல் இதுதான் செஞ்சிருக்கோம். இதையே நம்ம தோசையாக மாத்தி அதை கூட சாப்பிடலாம். தோசை மாவுல நம்ம அதை குட்டி குட்டியா நறுக்கி தோசை மாவுல கலந்து கூட தோசை சுடலாம். இல்லையா அதுல நாரெல்லாம் எடுத்துட்டு உங்களால முடிஞ்சா துருவி கூட போடலாம். இல்லன்னா மிக்சில அடிச்சுட்டு மாவோட கலந்து கூட தோசை ஊத்து சாப்பிடலாம். சில பேருக்கு அந்த சூப்பு எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. அதனால வாழைத்தண்டை ஒரு 4-5 துண்டை எடுத்து மிக்சில அடிச்சு நம்ம தோசை மாவுலயே கலந்து தோசை ஊத்திக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். இந்த வாழைப்பூவை இதே மாதிரிதான் பொரியல் செய்வோம், கூட்டு செய்வோம், குழம்பு செய்வோம். அது சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க வாழைப்பூவுல குழம்பு செஞ்சா. அதனால அந்த வாழைப்பூவோட மகத்துவம் தான் இருக்குமே தவிர அந்த வாழை தோல்ல உள்ளது யாருமே அதை எடுத்துக்க மாட்டாங்க, குப்பையில போட்டுருவாங்க. அந்த வாழைப்பூவுக்கும் ஒரு இது இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கறது தெரியாம நம்ம குப்பையில போட்டுறோம். அந்த வாழைப்பூல ஒட்டி இருக்கிற அந்த முதல் 3 ஏடுகளை விட்டுருங்க. 4வது 5வது ஏடு இருக்கும் இல்லையா உள்ளார, அந்த ஏடுகளை எடுத்து எண்ணெயில வதக்கி உப்பு, புளி, மிளகா, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. அதை வதக்கி நீங்க அதை சட்னி அரைச்சு சாப்பிடலாம். இதுவும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, இத்துடன் இந்த வாழை குறிப்புகளோடு இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஹேமா பாலமுருகன். மற்றும் ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்டோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-03-67-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 90-03-67-70-02. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். போடுறா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க திகட்டாது. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.